ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மெஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் மெஸ்ஸில் ராகி மாவு வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி சாப்பிடாத குழந்தைங்க, குறிப்பாக வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக முதல்ல நம்ம ராகி கூழ் ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு பவுலில் இப்போ நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள் எதுவும் இல்லாமல் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா கரைச்சிட்டு நம்ம தண்ணியில் சேர்த்துக்கிட்டோன்னா கூழ் செய்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இது ரெடி மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கூழ் செய்கிறதுக்காக நான் இங்கே 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ராகி, அதை ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த ராகி கூழ் பதத்துக்கு வர்ற வரைக்கும் இதை கலந்து விட்டுட்டே இருங்க. கை எடுக்காமல் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். ராகி மாவு நல்லா வேகணும். நம்ம பண்ண போகிறது ஒரு ராகி ஸ்மூத்தி அப்படிங்கிறதுனால மிக்சியில் வச்சு அரைக்கும் போது இன்னும் இது லூஸ் ஆகும். அதனால எவ்வளோ கட்டியாக பண்ண முடியுமோ அவ்வளோ கட்டியாக நீங்கள் வற்ற விட்டு இதை இறக்கணும். ராகி பாருங்கள், இப்போ நல்லா வெந்து நல்லா கட்டியாக வந்திருக்கு. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். இது நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். எடுத்து மாற்றி வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஸ்மூத்தி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ண ராகி மாவு ஓரளவு நல்லா ஆறி இருக்கு. கரெக்டாக இந்த பதத்துக்கு இருக்கணும். அடுத்ததாக ஒரு மிக்சியோட ஜாரில் நான் இங்கே 2 பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். கூடவே நான் இங்கே கொஞ்சம் பப்பாளி பழம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக ஆப்பிள், அடுத்ததாக ஒரு 7-8 பிஸ்தா, கூடவே ஒரு 4 பாதாம், அப்புறமா 3 வால்நட். இப்போது நம்ம ரெடி பண்ண கூழை இதில் சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கையில் இருக்கிற நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, பனானா இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல இனிப்பாக வேணும் அப்படின்னா இது கூட தேன், அப்படி இல்லைன்னா பேரிச்சம்பழத்தோட அளவை கூட நீங்கள் கூட்டிக்கலாம். இது 1 கிளாஸ் எடுத்துக்கிட்டாலே ரொம்ப நேரத்துக்கு பசி தாங்கும். குழந்தைங்களுக்குமே செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி சாப்பாடு கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்குமே ரொம்ப நல்லது. ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம தமிழ் மெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல சூப்பரான ரெசிபியுடன் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.